ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக கூட அடிக்கலை, ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான். இதுதான் அது கண்டென்ட், அதனுடைய பொருள். 4 தட்டு தான் தட்டினாங்கன்னா 4 தட்டு தட்ட விட்டது யார்? தட்டவரை நீ ஏன் வேடிக்கை பார்த்துருந்தீங்க? எப்போ தட்டினாங்க? இதெல்லாம் சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு கூட நீ காரை விட்டு இறங்கலை, சரிங்களா? இது மாதிரி இடிச்சிட்டானு உன் தொண்டை போய் முதல்ல அடிக்கிறானு இறங்கி வந்திருக்கணும். நீ இறங்கி வந்து அந்த தம்பிக்கிட்ட எப்போ தெரியாமல் நடந்துருச்சுப்பா, எங்கள் தொண்டர்கள் எதோ தவறு பண்ணிட்டாங்க, நீ போப்பா அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. அங்கே அவ்வளோதான் பேச்சே, அங்கே அவ்வளோதான், வேறு எதுவுமே அங்கே கிடையாது. நீ அதை பண்ணாமல் காருக்குள்ளே இருந்துக்கிட்டே என் காரையே மறிக்கிற. உன் காரியன்னா எனக்கு ஒன்றும் புரியல. உன் காரியன்னா அப்போது எவ்வளவு ஆணவம் பாருங்கள், எவ்வளவு திமிரு பாருங்கள். என் காரியம் மறிக்கிற, உன் காரியன்னா யார்? நீ ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எம்பி, நீ மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு சாதாரண தொண்டன். உனக்கு இப்பயே இவ்வளோ ஆணவம் இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு நீ முதலமைச்சராகவோ பிரதமர் ஆகணும்னு சொன்னால் நாட்டை விட்டு வைப்பீங்களா? நீங்கள் நாட்டை விட்டு வைப்பீங்களா? எவ்வளவு கொள்ளை. இன்றைக்கி சாதாரணமாக உன் காரை வழிமறிச்சதுக்கே நீ ஒரு சாதாரண எம்பி, உன் காரை வழிமறிச்சிருக்க ஒருத்தனை அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்க, பார் கவுன்சில் வரைக்கும் போய் துரத்திட்டு போய் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் துணை முதலமைச்சராகவோ பிரதமர் அமைச்சராகவோ ஆகிட்டாக்கா இந்த நாடு தாங்குமா? இவர் சொல்கிறார்ல, பிரதமருடைய காரை நாங்கள் வழிமறிப்போம். அவங்க தொண்டர் சொல்கிறார்ல, அண்ணாமலையை வந்துட்டு ஓட விடுவோம். அண்ணாமலை என்ன பெரிய ஆளா? வேட்டி கட்டின ஒவ்வொரு பாஜகத்தோன்னு வேட்டியை உருவி விடுவோம். இதெல்லாம் சொல்கிறாரு. செஞ்சு பாருங்கள். வாயால் தான் வடை சுடுவீங்க, நீங்கள் உங்களால் செய்ய முடியாது. பிரதமரோட கான்வாய்க்குள்ளே காலை வச்சாலே உன்னுடைய தொண்டனோட கதி என்ன ஆகுன்றது உனக்கு தெரியும். அதனால தான் நீ இது வரைக்கும் அமைதியாக இருக்கிற. அண்ணாமலையை தொட்டால் என்ன ஆகுன்றதும் உனக்கு தெரியும். அதனால தான் நீ இது வரைக்கும் அமைதியாக இருக்கிற, இல்லைங்களா? ஏன்னா பிசிஆர் சட்டம் என்பது உங்களுக்கு மட்டும் கிடையாது. பிசிஆர் சட்டம் அனைத்து சமுதாயத்துக்கும் பொருந்தும். நான் என்னோட சமுதாயத்தை பற்றி திருமாவளவன் தவறாக பேசினா திருமாவளவன் மீது பிசிஆர் ஆக்ட் பொருந்தும். அதனால் பிசிஆர் ஆக்ட் உங்கள் பின்னாடி இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் எல்லா ஜாதியினரையும் அடிப்பேன் உதைப்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பிசிஆர் ஆக்ட் உங்கள் மேலே பாயுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து பாயுமான்னு கேட்டால் தெரியாது. உத்தரப்பிரதேசத்து கூட இங்கே பாயலாம், குஜராத்லேருந்து கூட இங்கே பாயலாம். நீங்கள் பிரதமரை தொட்டு விட்டு தமிழ்நாடு தாண்ட முடியுமா? நீங்கள் குஜராத் போக முடியுமா? உத்தரப்பிரதேஷ் போக முடியுமா? கர்நாடகா போக முடியுமா? ஏன் பார்லிமெண்ட் வாசப்பட தொட முடியுமா பிரதமரை தொட்டு விட்டு? 10 லட்சம் பேர் இருப்பானா இங்கே? விசிகா 16 கோடி பேர் இருக்கும். எவ்வளோ? 16 கோடி பேர். நாங்கள் உலகம் பூரா இருக்கிறோம். உலகம் பூரா விசிகா கிடையாது. உலகம் பூரா பாஜக காரர் இருக்கான், சங் பரிவார்காரர் இருக்கான், ஆர்எஸ்எஸ் காரர் இருக்கான். நீ சும்மா ஒரு தமிழ்நாட்டில் கும்மடி பூண்டி தானா திருமாவளவன் யாருன்னு தெரியாது. நீ பிஜேபி கூட போட்டி போடுறியா? நீ திருமாவளவன் நிறுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரு சங் பரிவார அமைப்புகளையும் பிஜேபியும் நீ நோண்டி கொண்டீங்க சொன்னாக்கா அதற்கான பலன் நீங்கள் அனுபவிக்க நேரிடும். ஏதாவது ஒரு செய்தி சேனல் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே அந்த செய்தி சேனலில் ஓனரை பற்றி, அந்த செய்தி சேனலுடைய பர்சனலை பற்றி, அந்த செய்தி சேனலுடைய பங்குதாரர்களை பற்றின பர்சனல் எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க. அந்த செய்தி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணார், அவர் என்னவா இருந்தார், அவர் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ரங்கத்துலேருந்து அவங்களுடைய பர்சனல்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து போடுறீங்களே. அப்போ உங்களுக்கு எதிராக பேசினா அந்த செய்தி சேனல் தவறான செய்தி சேனல். உங்களுக்கு அடிமையாக இருந்து திருமாவளவன் செய்தி எல்லாமே சரி, திருமாவளவன் பண்ணுறது தான் கரெக்டு, திருமாவளவனுடைய கூட்டணி இருக்கக்கூடிய திமுக பண்ணுறது தான் கரெக்டுன்னு திமுகவுக்கு திருமாவளவனுக்கு சொம்பு அடித்தாக்கா அந்த ஊடகம் அந்த செய்தி சேனல் நல்ல சேனல். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி திருமாவளவன் இருக்கிறார். அதான் தவறு. இன்றைக்கி எல்லா செய்தி சேனலுக்குமே தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் புதிய தலைமுறைக்கு ஏற்பட்ட கதி இன்றைக்கி எல்லா செய்தி சேனலுக்கு வரும்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா புதிய தலைமுறையை அரசு கேபிள் டிவியில் புறக்கணித்தாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கரூர் விஷயத்தில் அவங்க உண்மையை பேசுனாங்கன்றதுக்காக அன்னையிலேருந்தே எல்லா செய்தி சேனலுக்குமே அடடா இந்த புதிய தலைமுறைக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் எல்லா செய்தி சேனலும் வந்துட்டாங்க. குறிப்பாக சமீபத்தில் ஒரு செய்தி சேனல் இவரை பற்றி திருமாவளவனை பற்றி போட்டதுக்காக அந்த செய்தி சேனலில் அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க தொண்டர்கள், இவர் தலைவர் உட்பட. அப்போது ஒரு செய்தி சேனல்னாக்கா தப்பை சொல்லக்கூடாதா? தப்பை மூடி மறைக்கணுமா? தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு செய்தி சேனலோட வேலை.